ஹலோ யூஎஸ், நான் உங்கள் சௌமியா நாராயணன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீகேமலி சேனல். இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் எர்த்துலேருந்து எடுக்கக்கூடிய மெட்டலை எப்படி இம்ப்யூரிட்டிஸை தனியாக பிரித்து கலெக்ட் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டலை பற்றி பார்க்க போகிறோம். நமக்கு தேவையான மெட்டலை மட்டும் தனியாக பிரித்து எடுக்க இந்த மெத்தட் யூஸ் ஆகுது, எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல். இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ப்ராசஸில் 2 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கன்வர்ஷன் ஆஃப் த ஓர் இன்டு ஆக்சைடு. செகண்ட், ரிடக்ஷன் ஆஃப் த மெட்டல் ஆக்சைடு டு எலமெண்டல் மெட்டல்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு மெட்டல் ஆக்சைடாக கன்வெர்ட் செஞ்சு அதுக்கப்புறம் ரிடக்ஷன் மெத்தடில் ஃப்ரீ மெட்டலாக பிரித்து எடுக்கலாம். இதுதான் இந்த ப்ராசஸில் பார்க்க போகிறோம். எதுக்காக ஓரை மெட்டல் ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தெர்மோடைனமிக் பிரின்சிபல் படி ரிடக்ஷன் ஆஃப் ஆக்சைடு அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி கம்பேர் டு அதர் ஃபார்ம் ஆஃப் மெட்டல். அதுக்காக தான் நம்ம ஓர்ஸ் எல்லாத்தையும் மெட்டல் ஆக்சைட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராசஸில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர், அதில் மெட்டல் எப்போதுமே பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும். அதாவது பாசிட்டிவ் அப்படின்னாலே லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் ரெடியூஸ் பண்ணி, அதாவது ரிடக்ஷன் அப்படிங்கும்போது அடிஷன் ஆஃப் எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்ணி அந்த பாசிட்டிவ் ஸ்டேட்டில் இருக்கிற மெட்டலை நம்ம ஃப்ரீ ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். இதுதான் இந்த ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸ் பற்றி பார்க்க போகிறோம். கன்வர்ஷன் ஆஃப் ஓர் இன்டு ஆக்சைட்ஸ். அதில் ஃபஸ்ட்டு ரோஸ்டிங் அப்படிங்கிறது வறுத்து எடுக்கிறது. இது எதுக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சல்ஃபைடு ஓர்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும் இந்த ரோஸ்டிங் ப்ராசஸ். ரோஸ்டிங்கில் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, லெட் சல்ஃபைடு, அது ஆக்சிஜன் கூட நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லெட் ஆக்சைடாக நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து ஜிங்க் சல்ஃபைடை ஆக்சிஜன் கூட ஹீட் பண்ணோம் அப்படின்னா ஜிங்க் ஆக்சைடாக நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு காப்பர் சல்ஃபைடை ஆக்சிஜன் கூட ஹீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு காப்பர் ஆக்சைடாக நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இது எல்லாமே சல்ஃபைடு ஓர்ஸ்லாம் ஆக்சைடு ஓர்ஸாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இதில் பை ப்ராடக்ட் பார்த்தோம் அப்படின்னா சல்ஃபர் டை ஆக்சைடு எல்லா ரியாக்ஷன்லையும். சேம் இந்த ரோஸ்டிங் ப்ராசஸில் இம்ப்யூரிட்டிஸை நம்ம ரிமூவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆர்சனிக் இருந்துச்சு அப்படின்னா ஆக்சிஜன் கூட நம்ம ஹீட் ஆகும்போது நம்ம ஆர்சனிக் டை ஆக்சைடாக நமக்கு வெளில வந்துடும். நெக்ஸ்ட்டு சல்ஃபர் இருந்துச்சு அப்படின்னா ஆக்சிஜன் கூட ஹீட் பண்ணோம் அப்படின்னா சல்ஃபர் டை ஆக்சைடாக நமக்கு வெளில வந்துடும். பாஸ்பரஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆக்சிஜன் கூட ஹீட் பண்ணும்போது நமக்கு பாஸ்பரஸ் பென்டாக்சைடாக நமக்கு வெளில வந்துடுது. ஸோ இது எல்லாமே ஹார்ம்ஃபுல் கேஸஸ். ஸோ நம்ம ரெக்கவரி ப்ராசஸில் இந்த கேஸஸ் எல்லாமே நம்ம ஈஸியாக செப்பரேட் பண்ண முடியும் இந்த இண்டஸ்ட்ரியில். ஸோ இதுதான் ரோஸ்டிங் ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்து கால்சினேஷன் அப்படிங்கிற சேம் ஹீட் ப்ராசஸ் தான், பட் வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் வந்து இல்லாத ஒரு கண்டிஷனில் நம்ம ஹீட் பண்ணி நம்ம ஓரை ஆக்சிடைஸ் பண்ணுறது தான் ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து எதுக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, கார்பனேட் ஓருக்கும் ஹைட்ரேட்டட் ஓருக்கும் மட்டும்தான் பாசிபிள். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு லெட் கார்பனேட் எடுத்துக்கிறோம், அதோட ஹீட் பண்ணுறோம், ஆப்சன்ஸ் ஆஃப் ஏரில் நமக்கு லெட் ஆக்சைடாக நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட்டு கால்சியம் கார்பனேட் எடுத்து ஹீட் பண்ணோம் அப்படின்னா கால்சியம் ஆக்சைடை நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஜிங்க் கார்பனேட் எடுத்து ஹீட் பண்ணோம் அப்படின்னா ஜிங்க் ஆக்சைடை நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து காம்பினேஷனில் இருக்கிற 2 மெட்டல் கார்பனேட்டை எடுத்து ஹீட் பண்ணோம் அப்படின்னா, அதாவது மெக்னீஷியம் கார்பனேட் அண்டு கால்சியம் கார்பனேட் ஹீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மெக்னீஷியம் ஆக்சைடாகவும் கால்சியம் ஆக்சைடாகவும் ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து ஃபெரஸ் ஆக்சைடு எடுத்து, அதாவது ஹைட்ரேட்டட் ஃபெரஸ் ஆக்சைடு எடுத்து ஹீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபெரஸ் ஆக்சைடை நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து அலுமினியம் ஆக்சைடு, அதாவது ஹைட்ரேட்டட் அலுமினியம் ஆக்சைடு எடுத்து ஹீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அலுமினியம் ஆக்சைடை நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதுதான் கால்சினேஷன் ப்ராசஸை வச்சு நம்ம ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனை வச்சு ஹீட் பண்ணி நம்ம ஆக்சிடைஸ் பண்ணுறது. ஸோ இதுதான் ப்ராசஸ்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற மெட்டல்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆக்சைடு ஓராக கன்வெர்ட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ரெடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரெடியூஸ் பண்ணும்போது ரிடக்ஷன் ப்ராசஸ். ஸோ ரிடக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கும்போது ஹீட் பண்ணி நம்ம பண்ணுறோம். ஸோ தெர்மோடைனமிக்கல் ப்ராசஸ் தான் இதுவும். ஸோ ஹீட் பண்ணோம் அப்படின்னா அதிகமான ஹீட் எனர்ஜி சோர்ஸ் இல்லாத அளவுக்கு இருந்துச்சுன்னா மட்டும்தான் நமக்கு காஸ்ட் வைஸ் வந்து நமக்கு கம்மியாகும். ஸோ நம்ம காஸ்ட் வைஸ் கம்மி பண்ணணும் அப்படின்னா இதில் நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஹீட் பண்ணுறோம். ஸோ ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படிங்கிறது கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன், அலுமினியம் அண்டு அதர் ரியாக்டிவ் மெட்டல்ஸ். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ரெடியூசிங் ஏஜென்ட் வந்து எதை டிபெண்ட் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னா மெட்டலோட நேச்சரை பொறுத்து தான் நம்ம டிபெண்ட் பண்ணி செலக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ரெடியூசிங் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து ஸ்மெல்ட்டிங். ஸோ ஸ்மெல்ட்டிங் அப்படிங்கிறது உருக்குதல். ஸோ உருக்குறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த இதில் நம்ம ஃப்ளக்ஸ் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணுறோம். எதுக்காக இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கேங்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும், இம்ப்யூரிட்டிஸ், காம்பினேஷன் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ். இந்த காம்பினேஷன் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ் கூட இந்த ஃப்ளக்ஸ் ரியாக்ட் ஆகி ஸ்லாகாக கன்வெர்ட் ஆகும். ஸ்லாக் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு ப்ரிசிபிடேட் ஃபார்ம், கீழே செட்டில் ஆகும். ஸோ அதுதான் நம்ம ஸ்லாக்னு சொல்லுவோம். அதாவது நம்ம ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். ஸோ நம்ம அதோட ஓரில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் கூட ரியாக்ட் ஆகி அந்த சேம் அந்த எக்யூப்மெண்ட்டில் கீழே அப்படியே செட்டில் ஆகிறதுக்கு இந்த ஃப்ளக்ஸ் வந்து யூஸ் ஆகுது. இதுதான் இந்த ஸ்மெல்ட்டிங் ப்ராசஸில் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அயானை எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அயான் அப்படிங்கிறது ஃபெரிக் ஆக்சைட்லேருந்து நம்ம அயனாக கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸ். ஸோ ஃபெரிக் ஆக்சைடோட ஃபார்முலா Fe2O3. ஸோ அதோட கார்பன் மோனாக்சைடு ரெடியூசிங் ஏஜென்ட்டை நம்ம யூஸ் பண்ணி ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா, ஹீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அயானாக கன்வெர்ட் ஆகும், அதாவது Fe கன்வெர்ட் ஆகுது. ஸோ பை ப்ராடக்ட் கார்பன் டை ஆக்சைடு, நமக்கு தேவையான ஃபெரிக் கிடச்சிருச்சு. சேம் இதுலேயே இம்ப்யூரிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது கேங் இருந்துச்சு அப்படின்னா, கேங்குங்கிறது இந்த இடத்துல மண் அப்படிங்கிறது நார்மலாக சிலிக்கான் SiO2, அதான் நம்ம கேங்குன்னு சொல்லுவோம். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ளக்ஸை ஆட் பண்ணுறோம். ஸோ ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல கால்சியம் ஆக்சைடு, அதோட ஜென்ரல் நேம் குயிக் லைம். ஸோ குயிக் லைம் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது கூட ரியாக்ட் ஆகி நமக்கு ஸ்லாகாக ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸ்லாக் அப்படிங்கிறது ஆல்ரெடி சொல்லிட்டோம், கீழே செட்டில் ஆகி ப்ரிசிபிடேட்டாக ஃபார்ம் ஆகிறது தான் ஸ்லாக்னு சொன்னோம். ஸோ அந்த ஸ்லாகாக ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த காம்பவுண்டோட கால்சியம் சிலிகேட். ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக ரெண்டுத்தையும் அயானையும் இந்த ஸ்லாகையும் தனியாக செப்பரேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பர். ஸோ இந்த காப்பரை நம்ம எதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம் அப்படின்னா காப்பர் பைரேட்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ காப்பர் பைரேட்டோட ஃபார்முலா CuFeS2. இதில் பார்த்தோம் அப்படின்னா காப்பர் மெட்டலும் இருக்குது, சேம் அயானும் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஸோ நமக்கு காப்பர் மட்டும் தான் தேவை, அயான் அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல தேவையில்லாத எலமெண்ட், அதாவது இம்ப்யூரிட்டியாக கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ இதில் ப்ராசஸ் வந்து சல்ஃபைடு ஓராக நமக்கு ப்ரெசண்ட் ஆகிருக்கு. நம்ம ஆல்ரெடி சொன்னோம், தெர்மோடைனமிக் ப்ராசஸில் எப்போதுமே ஆக்சைடு ஓராக இருந்துச்சுன்னா மட்டும்தான் ஈஸியாக நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதுக்காக இந்த சல்ஃபைடு ஓர்ஸை நம்ம ஆக்சைடு ஓர்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஆக்சிடேஷன் பண்ணுறோம். ஜஸ்ட்டு காப்பர் பைரேட்ஸை, அதாவது CuFeS2ஓட ஆக்சிஜனை வச்சு ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணோம் அப்படின்னா FeS ஆகும், அதாவது ஃபெரஸ் சல்ஃபேட்டாகவும் காப்பர் சல்ஃபைடாகவும் நமக்கு கன்வெர்ட் ஆகும். ஸோ இதில் நமக்கு தேவையில்லாத இம்ப்யூரிட்டி, அதாவது ஃபெரிக் அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லாது. இந்த ஃபெரிக் சல்ஃபைடை அகெயின் சேம் என்விரான்மெண்ட்டில் ஹீட் பண்ணோம் அப்படின்னா ஆக்சிஜனை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அது வந்து ஃபெரிக் ஆக்சைடாக நமக்கு கன்வெர்ட் ஆகும். இந்த ஃபெரிக் ஆக்சைடு அப்படிங்கிறது ஜஸ்ட்டு அது ஒரு கெமிக்கல். ஸோ தட்ஸ் அ கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். இந்த இடத்துல அது வந்து ஃப்ளக்ஸாக நமக்கு ஹெல்ப் பண்ணும், ஃப்ளக்ஸாக நமக்கு யூஸ் ஆகும். ஸோ ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா
இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ், அதாவது கேங்கில் மண் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது சிலிக்கான் டை ஆக்சைடு இருந்துச்சு அப்படின்னா அது கூட ரியாக்ட் ஆகி நமக்கு ஃபெரிக் சிலிக்கேட்டாக நமக்கு வெளியில் வருது. FeSiO3 நமக்கு வெளில வந்துடுது. ஸோ இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே கீழே செட்டில் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு தேவையானது காப்பர் மட்டும்தான். ஸோ அந்த காப்பரை மட்டும் நம்ம எடுத்து அகெயின் ஆக்சிடைஸ் பண்ணி நம்ம தனியாக செப்பரேட் பண்ண போகிறோம். ஸோ Cu2S, ஸோ காப்பர் சல்ஃபைடு. ஸோ காப்பர் சல்ஃபைடோட ஜென்ரல் நேம் காப்பர் மேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த காப்பர் மேட் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு நமக்கு காப்பர் ஆக்சைடாக நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது ஆக்சிடைஸ் ஆகிடுச்சு. சல்ஃபைடு ஓர் வந்து ஆக்சைடு ஓராக கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஆக்சைடு ஓர், அதாவது உங்களுக்கு இந்த ரியாக்ஷனில் தப்பாக கொடுத்துருப்பேன். அதாவது Cu2S அப்படிங்கிற ப்ராடக்டில் கொடுத்துருக்கேன். பட் வந்து Cu2Oன்னு தான் வரணும். ஸோ இந்த Cu2O அகெயின் காப்பர் சல்ஃபைட் கூட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஃப்ரீ மெட்டல் காப்பராக நமக்கு கன்வெர்ட் ஆகும். அதாவது Cuவாக வெளில வந்துடும். ஸோ இந்த Cu அப்படிங்கிறது நமக்கு லிக்விட் ஃபார்மில் தான் இருக்கும். இந்த லிக்விட் ஃபார்மில் இருந்து நம்ம சாலிட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு பிளிஸ்டராக ஃபார்ம் பண்ணும். ஸோ பிளிஸ்டர் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு கொப்பளிக்கிறது. நம்ம வாட்டரை எடுத்து ஹீட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் அப்படியே பபுள் ஆகி கொப்பளிச்சு வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நமக்கு இது ப்ரொடியூஸ் பண்ணிட்டு தான் சாலிடாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிற வாசி நம்ம இதை பிளிஸ்டர்ட் காப்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ பிளிஸ்டராக ப்ரொடியூஸ் பண்ணுற வாசி இது பிளிஸ்டர்ட் காப்பர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுதான் நம்ம காப்பர் பைரைட்ஸ்லேருந்து காப்பரை பிரிச்செடுக்கிற ப்ராசஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிடக்ஷன் பை கார்பன். ஸோ கார்பனை வச்சு எப்படி ரெடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி இந்த கார்பனை வந்து சூஸ் பண்ணுவோம், எந்தெந்த ஓருக்கெலாம் இந்த கார்பனை சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ எந்த ஆக்சைடு ஓர் வந்து கார்பைட்ஸை ஃபார்ம் பண்ணாதோ, கார்பன் கூட ரியாக்ட் ஆகும்போது கார்பைடை ஃபார்ம் பண்ணாதோ அதுக்கு மட்டும்தான் இந்த கார்பன் வந்து பாசிபிள். அதுக்கு மட்டும்தான் இதை வச்சு ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ ஜிங்க் ஆக்சைடு அதோட நம்ம கார்பனை ஆட் பண்ணி ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஜிங்கை ப்ரொடியூஸ் பண்ணுது, கார்பன் மோனாக்சைடாக பை ப்ராடக்டாக ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதனால் இந்த ப்ராசஸ் வந்து பாசிபிள். ஸோ நெக்ஸ்ட் வந்து மேங்கனீஸ் ஆக்சைடு. மேங்கனீஸ் ஆக்சைடு கூட நம்ம கார்பனை வச்சு ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மேக்னஸையும் கார்பன் மோனாக்சைடையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து குரோமியம் ஆக்சைடை கூட நமக்கு அந்த கார்பனை ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா குரோமியத்தையும் அந்த கார்பன் மோனாக்சைடையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த மெட்டல் ஆக்சைட்ஸ், அதாவது ஜிங்க்கு, மேங்கனீஸ் அண்ட் குரோமியம், இந்த ஆக்சைட்ஸ் எல்லாமே கார்பன் கூட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா கார்பைடை ப்ரொடியூஸ் பண்ணாது. ஸோ இதுக்கு மட்டும்தான் இந்த கார்பன் வந்து ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு ரிடக்ஷன் பை ஹைட்ரஜன். ஸோ இந்த ஹைட்ரஜனை எதுக்கெல்லாம் எந்தெந்த ஊருக்கெல்லாம் நம்ம ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த ஹைட்ரஜனை விட எந்த எலமெண்ட்ஸ்லாம் லெஸ் எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டரில் இருக்கோ அதுக்கு மட்டும்தான் பாசிபிள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சில்வர் ஆக்சைடு கூட நம்ம ஹைட்ரஜனை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சில்வரையும் வாட்டரையும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ சில்வர் ஆக்சைடு அப்படிங்கிறது லெஸ் எலக்ட்ரோ பாசிட்டிவ் கம்பேர்ட் டு ஹைட்ரஜன். ஸோ நெக்ஸ்ட்டு அயான் ஆக்சைடு. ஸோ அயான் ஆக்சைடும் லெஸ் எலக்ட்ரோ பாசிட்டிவ், அதனால் ஹைட்ரஜனை வச்சு ஈஸியாக ரெடியூஸ் பண்ண முடியும், நமக்கு அயானை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நிக்கல் ஆக்சைடு. ஸோ நிக்கல் ஆக்சைடை ஈஸியாக ரெடியூஸ் பண்ணலாம், பட் ஹைட்ரஜனை மட்டும் வச்சு ரெடியூஸ் பண்ண முடியாது. பட் அது கூட கார்பன் மோனாக்சைடையும் வச்சு ஆட் பண்ணி நம்ம ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிக்கல் மெட்டலாக ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதோட பை ப்ராடக்ட் அப்படிங்கிறது வாட்டர் கேஸ். ஸோ வாட்டர் கேஸோட ஜென்ரல் ஃபார்முலா CO2 + H2O. ஸோ வாட்டரும் கார்பன் டை ஆக்சைடும் காம்பினேஷனாக இருந்துச்சு அப்படின்னா அதை வாட்டர் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வாட்டர் கேஸை நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இதான் வந்து ஹைட்ரஜனை வச்சு ரெடியூஸ் பண்ணுற ப்ராசஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து மெட்டலை வச்சு ரெடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரிடக்ஷன் பை மெட்டல். ஸோ இந்த ரிடக்ஷன் மெட்டலை வச்சு பண்ணுறது குரோமியத்தை ஈஸியாக பண்ண முடியும். ஸோ குரோமியம் மெட்டலை அலுமினியத்தை வச்சு ஈஸியாக ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ அது எந்த ப்ராசஸில் பண்ணுவோம் அப்படின்னா அலுமினோ தெர்மைட் அப்படிங்கிற ப்ராசஸில் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ குரோமியத்தை அலுமினியத்தை வச்சு நம்ம ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு
குரோமியம் ஃப்ரீ மெட்டலாக நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த நேச்சர் வந்து மோர் தெர்மோடைனமிக் எனர்ஜி தேவைப்படுது. அதாவது மோர் எனர்ஜி இந்த இடத்துல மோர் ஹீட் எனர்ஜி தேவைப்படுது. ஸோ அந்த ஹீட் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக பேரியம் அண்டு மெக்னீஷியம் பெராக்சைடை நம்ம காம்பினேஷனில் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து பேரியம் ஆக்சைடாகவும் மெக்னீஷியம் ஆக்சைடாகவும் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல 2400 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும். பேரியமும் மெக்னீஷியமும் ஒன்றோட ஒன்று சேர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு இவ்வளோ எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த ஒரு ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இந்த குரோமியம் ஆக்சைடு அலுமினியத்து கூட ரியாக்ட் ஆகி நமக்கு குரோமியம் ஃப்ரீ மெட்டலாக நமக்கு கன்வெர்ட் ஆகும். ஸோ இதுதான் இந்த ரிடக்ஷன் ப்ராசஸ். ஸோ இந்த இடத்துல பேரியம் அண்டு மெக்னீஷியம் வந்து இக்னிஷன் மிக்சர், அதாவது வந்து ஒரு தெர்மோடைனமிக் ப்ராசஸை இனிஷியேட் பண்ணுறதுக்காக தான் யூஸ் ஆகுது. ஸோ இது இல்லாமல் இந்த ப்ராசஸ் இல்லாமல் நிறைய ஃப்ரீ மெட்டல்ஸை இன்னொரு மெட்டல்ஸை வச்சு நம்ம ஈஸியாக செப்பரேட் பண்ண முடியும். அதாவது ஆக்சைடு மெட்டல்ஸை எலமெண்டல் மெட்டலை வச்சு ஈஸியாக நம்ம ரெடியூஸ் பண்ணி ஃப்ரீ மெட்டலாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் ரியாக்ஷனில் கொடுத்துருக்கோம். சிம்பிள் ரியாக்ஷன்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து ஆட்டோ ரிடக்ஷன். ஸோ ஆட்டோ ரிடக்ஷன் அப்படிங்கிறது ஒரு மெட்டல் ஆட்டோமேட்டிக்காகவே, அதாவது அதுவாகவே ரெடியூஸ் ஆகி ஃப்ரீ மெட்டலாக கன்வெர்ட் ஆகுறது. அதாவது ஓரில் இருக்கிற காம்பினேஷன் மெட்டல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகி ஃப்ரீ மெட்டலாக ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அப்படின்னா அதை வந்து ஆட்டோ ரிடக்ஷன். ஸோ எக்ஸாம்பிள் வந்து மெர்க்குரி சல்ஃபைட். ஸோ ரியாக்ட்ஸ் வித் ஆக்சிஜன். ஸோ அட்மாஸ்பியரில் இருக்கிற ஆக்சிஜனை ஆட்டோமேட்டிக்காக அப்சர்வ் பண்ணிக்கிட்டு எந்த ஒரு எக்ஸ்டர்னல் எனர்ஜி எடுத்துக்காமல் ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகி நமக்கு மெர்க்குரியும் சல்ஃபர் டை ஆக்சைடும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல ஃப்ரீ மெட்டலுங்கிறது மெர்க்குரி. ஸோ இதுதான் ஆட்டோ ரிடக்ஷன். ஸோ இதோட இந்த ரிடக்ஷன் ப்ராசஸ் முடியுது.